100 நாள் ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு தராதரம் வேணும். ஒன்றுமே இல்லாத ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எதாவது இருந்தால் தான் விமர்சனம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாததை ஒரு விமர்சனம்னு கேட்குறதே எனக்கு சரியாக படலைங்க. அதனால் எதாவது இருந்தால், எதாவது செஞ்சுருந்தால் அதை குறித்து நம்ம ஒரு விமர்சனங்கிறத வைக்கலாம். எதுவுமே செய்யாத, செயல்படாத ஒரு ரீலாட்சி குறித்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. சட்ட ஒழுங்கு உண்மையாலுமே திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு இல்லைன்னு ஊதகரமாக பேசி ஒரு பொய்யான தகவலை பரப்பிய அதே ஊடகங்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கின்மையை எந்த ஊடகமும் பேசுவதற்கு தயங்குகிறது. ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கல்லூரி மாணவர் கோவையில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அது ஒரு தகவல் கொடுத்ததுக்காக, ஒரு போதைப் பொருள் தடுப்புக்காக தகவல் கொடுத்ததுக்காக அவரை ஒரு கொடூரமாக ஒரு கும்பல் கொலை செய்யப்பட்டிருக்கு. அது மாற்றி திரித்து இந்த அரசால் சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு சத்தியமாக இது கோஷ்டி தகராறு என்பதற்கு கல்வித்துறை அமைச்சரிடமிருந்து கல்வித்துறை அமைச்சர் யார், அவர்கிட்ட இருந்து என்ன தரவுகள் இருக்குது? இது அவங்களுடைய பெற்றோர்கள் நியாயமாக அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச பெற்றோர்கள் அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இது என்னுடைய மகன் சில பேர்களை பற்றி போதைப் பொருள்களை அவர்கள் சப்ளை செய்வதாக சொன்னதின் அடிப்படையில் என் மகன் கொல்லப்பட்டிருக்கான்னு பெற்றவங்க சொல்கிறாங்க. பெற்றவங்க சொல்கிறத மீறி நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், பெற்றவங்க சொல்கிறது தான் முதல் தகவல் அறிக்கை. ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு பூசி மொழுகிற அரசோ சொல்கிறது முதல் தகவல் அறிக்கையாக அமையாது. ஒரு பெற்றவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் முதல் தகவல் அறிக்கை. அவங்களுக்கு தெரிந்ததோட என்ன அமைச்சருக்கு தெரிஞ்சிடும். மாற்றி பொய்யாக திரித்து சில விஷயங்களை சொல்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மூடி மறைக்கிறார்கள். நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கின்மையை மூடி மறைக்கிறார்கள். சொத்து வரி மட்டும் உங்கள் கண்ணுக்கு படுது. எல்லா வரியும் உயர்த்தப்பட்டிருக்கு. மின்சாரம் உயர்த்தப்பட்டிருக்குது, சொத்து வரி உயர்த்தப்பட்டு இருக்கிறது. போக்குவரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பஸ்ஸில் இருக்கிற பஸ் டிக்கெட் உயர்த்தப்பட்டிருக்கு. அனைத்துமே உயர்வில் தான் இருக்குது. இது சொத்து வரி மட்டும் மாநகராட்சியில் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. எல்லா மாநகராட்சியிலும் இது நடக்கிறது. சேலம் மாநகராட்சியில் பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த சூயஸ் திட்டத்திற்காக இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. கொடுக்கக்கூடாதுன்னு சேலம் மாநகராட்சியில் திமுகவுடைய அரசாங்கம் இருந்தபொழுதும் சரி, அவர்களுடைய இப்போவும் திமுகவுடைய மேயர் தான் இருக்கிறாரு. அவங்க தீர்மானம் நிறைவேற்றாங்க. தனியாருக்கு இந்த குடிநீர் விநியோகம் கொடுக்கக்கூடாது என்று சேலம் மாநகராட்சியில் தீர்மானத்தையும் மீறி இந்த அரசாங்கம், இந்த தாவேகாவுடைய தற்கூரி அரசாங்கமானது அவங்களுக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் மேற்கொண்டு லஞ்சமாக பெற்றுக்கொண்டு 280 கோடி லஞ்சம்னு சொல்கிறாங்க, ஊழல்னு சொல்கிறாங்க. அதை பெற்றுக்கொண்டு தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அங்கே சேலத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் வெளிச்சத்திற்கு வரதற்கு அனுமதிப்பதில்லை இந்த அரசாங்கம். கண்டிப்பாக இப்போ நான் பேசுகிறதே எம்எல்ஏ கேஸ் போட்டாலும் போடலாம். அது 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 அவங்க செய்ய மாட்டாங்க. இது ஆப்வியஸ்லி அதில் எதையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நயனார் நாகேந்திரன் ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், பாஜக சார்பாக யார் என்ன குற்றச்சாட்டுகள் செய்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு தகுதியற்ற அரசு இந்த தவாக அரசு. பயம். ஏன்னா நம்ம சின்னவருடைய சின்ன ஒரு ரியாக்ஷன் கூட தமிழகத்தையே கொந்தளிக்க செய்யும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற இந்த சின்ன சின்ன இவங்களுடைய ரியாக்ஷன் எல்லாம் நடக்காது. அதனால் அவங்களுடைய பயம் அது. அவருடைய இப்போ இருக்கிற கையாளாகாத இந்த தாவாக அரசின் பயம், சின்னவருடைய சின்ன அசைவுகள் கூட தமிழகத்தையே கொந்தளிக்க செய்யுங்கிற பயம் இருக்கும். அந்த பயம் திமுக ஆட்சி இல்லைனாலும் சரி, எப்போனாலும் சரி, அது பயம் இருந்து கொண்டே இருக்கும்.